ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு ஜாதகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம். மன்னார்ல இருந்து ஒரு ஜோதிட அன்பர் வந்திருந்தவர், அவருடைய தாயாரை கூட்டிக் கொண்டு வந்திருந்தவர். கிட்டத்தட்ட இப்ப அவருக்கு 35 வயதுகளை நெருங்கி கடந்து போய் கொண்டிருக்குது. இன்னும் திருமணமாக இல்லை, ஒரு நல்ல வேலையும் கிடைக்கல. இப்ப வாழ்க்கைக்கு வாழ்வதற்கான வாழ்வாதாரமும் இல்லை, திருமண வாழ்க்கையும் இல்லை. எனக்கு திருமணம் நடக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, அரசு வேலை கிடைக்குமா, இது ரெண்டும் தான் அவருடைய கேள்வியா இருந்தது. நேற்று இந்த ஜாதகம் என்னோட பார்வைக்கு வந்தது. அந்த ஜாதகத்திற்க பார்க்கலாம். அதாவது மன்னார்ல பிறந்தவர். அவருடைய பேர் சுரேஷ். மன்னார்ல பிறந்தவர் சுரேஷ். அவரோட நான் கேட்டிருந்தேன்னா இந்த ஜாதகத்தை நான் விளக்கத்துக்கு சொல்லலாமான்னு சொல்லி, ஓம் தாராளமா சொல்லலாம் ஐயா, இது மற்றவர்களுக்கும் உதாரணமாக இருக்கும், நீங்க விளக்கலாம்னு சொல்லி அவருடைய அனுமதியோட தான் நான் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு விளக்குறேன். சரிதானே? மன்னார்ல இருந்து வந்தவர். அவரோட பேர் சுரேஷ். 15ஆம் தேதி பிறந்தவர். 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டு. 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டு 3 மணி 55 நிமிஷம் AM விடியப்புறம் அதிகாலையில 3 மணி 55 நிமிஷம் மன்னார்ல பிறந்த ஜாதகம். சரிதானே? இத பலன் பார்க்கறதுக்காக ஜாதகத்தை ஜெனரேட் பண்ணக்குள்ள, ஜாதகத்தை கணிக்கக்குள்ள, அதாவது மிதுன லக்னம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். மிதுன லக்னம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். அதாவது மிதுன லக்னம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் விழுந்திருக்குது. சரிதானே? லக்னத்துல யாருமே இல்ல. 2ஆம் வீட்டுல, அதாவது கடகத்துல, மிதுனத்துக்கு 2ஆவது இடத்துல 2ஆம் வீட்டுல கடகராசியில, கடகத்துல சூரியன், கேது, சுக்கிரன், குரு 4 பேரும் 2ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல லக்னாதிபதி புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல சனி, 8ல ராகு, 11ல செவ்வாய், 12ல சந்திரன். சரிதானே? அதாவது திரும்ப இருக்க பார்க்கலாம். 2ஆம் இடத்துல சூரியன், கேது, சுக்கிரன், குரு. 3ஆம் இடத்துல புதன் மட்டும். 7ல சனி, 8ல ராகு, 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல சந்திரன். சரிதானே? இதுதான் அவரோட ஜாதகம். ஸ்கிரீன்ல ஜாதகம் வருது, அதை பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப இவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, முதலாவது கேள்வியை பார்ப்போம். அதாவது ஒரு மனிதனுக்கு திருமண தாமதமாகணும், திருமணம் நடக்கக்கூடாது, அல்ல திருமணத்துல தடை தாமதமாகணும்னா 2-3 விதிகள் இருக்குது. எப்படின்னு சொன்னா, ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடங்களோட சனி, ராகு, செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் தொடர்பு இருந்தா நிச்சயமா திருமணத்துல தடை தாமதம் ஏற்படும். சரிதானே? ராசி லக்னத்திற்கு 2லயோ 7ஆம் வீட்லயோ 8ஆம் வீட்லயோ சனியோ செவ்வாயோ ராகுவோ தொடர்பு பட்டால் நிச்சயமாக திருமணம் தடையாகும், தாமதமாகும் வாய்ப்பு இருக்குது. சரி, அதே போல புத்திரகாரகன் குரு பாதிக்கப்பட்டு போயிருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். அதாவது திருமணத்துல தடை தாமதம் ஏற்படுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு, புத்திரகாரகன் குரு பாதிக்கப்பட்டிருக்கணும், அல்லது புத்திர ஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி அல்லது 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தால் தடை தாமதம் ஏற்படும் திருமணத்துல. அதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு சொன்னா, நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை, இல்லற சுகத்தை கூட தரக்கூடிய சுக்கிரன், கலத்திரகாரகன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு போய் இருந்தாலுமே திருமண வாழ்க்கையில, கல்யாணத்துல தடை தாமதம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிதானே? இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன்ல ஜாதகம் தெரியுது பாருங்க, சார்ட் தெரியுது பாருங்க. லக்னத்துக்கு 7ல சனி, லக்னத்துக்கு 8ல ராகு, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், அங்க கேது இருக்கிறார், ராகு தொடர்பு கொள்றார். அப்ப லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடங்கள் பாவ கிரகங்களின் தொடர்புக்குள்ள வந்துட்டுது. சரிதானே? பாருங்க. அதே போல ராசிக்கு 2ஆம் வீட்டை சனி பார்க்கிறார், ராசிக்கு 8ல சனி இருக்கிறார். சோ ராசி லக்னங்களுக்கு 2, 7, 8ஆம் இடங்களோட சனி, செவ்வாய், ராகு போன்ற தீய பாவ கிரகங்களோட தொடர்பு வந்துட்டுது. சரிதானே? அதனால இவருக்கு திருமணத்துல தாமதம் ஏற்பட்டிருக்குது. சரி, இது இப்படி இருக்கட்டும். இப்ப இவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? புத்திரகாரகன் குரு என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார், சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். வீடு கொடுத்த சந்திரன் சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார். அப்ப புத்திரகாரகன் குரு கெட்டு போகல, உச்சமடைஞ்சிருக்கிறார். சரி, புத்திர ஸ்தானாதிபதி இந்த ஜாதகத்துக்கு புத்திர ஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அவர் சந்திரனோட பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார், குருவோட சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறார். சரிதானே? அந்த சுக்கிரன் தான் கலத்திர காரகனும்.
அதாவது 7ஆம் அதிபதி இல்ல, அதாவது திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் தானே களத்திர ஸ்தானாதிபதி. அவர் அட்டகாசமா பாவத்துவம் அடையாம சுபத்துவமாவே இருக்கிறார். அதே நேரத்துல 7ஆம் அதிபதியுமே கெட்டு போகல. 7ஆம் அதிபதி குரு, அவரும் கெட்டு போகல, உச்சமடைஞ்சிருக்கிறார், சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார், வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையில் ஆட்சி ஆகிறார். அதனால இந்த லக்னத்துக்கு 7, 8, 2ஆம் இடங்களோட சனி செவ்வாய், அதாவது இந்த யாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடங்களோட சனி செவ்வாய் ராகு போன்ற பாவ கிரகங்கள் தொடர்பு வந்தாலும் நிச்சயமா திருமணம் உண்டு. சரிதானே? எப்ப திருமணம் ஆகும்? இப்ப இவருக்கு குரு திசையில சனி புத்தி நடக்குது. குரு திசையில சனி புத்தியில திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருமணம் நடக்கணும்னு சொன்னா 3ஆம் இடம் 7, 11 சம்பந்தம் வரணும். சரிதானே? இப்ப குருதிசை நடந்து கொண்டு இருக்குது, குருதிசையில சனி புத்தி நடக்குது, சனி 7ஆம் இடத்துல சனி நிற்குது, சனி புத்தியில நிச்சயமா திருமணம் நடக்காது. சனி புத்தி முடிஞ்ச உடனே அடுத்த புதன் புத்தி 2026 அவருக்கு புதன் புத்தி இது வாங்குது. எப்பன்னு சொன்னா அதாவது 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு குரு திசையில புதன் புத்தி இது வாங்குது. குரு 7ஆம் அதிபதி, புதன் 3ஆம் இடத்துல நிற்கிறார், அது மட்டும் இல்ல ஒரு லக்னாதிபதி. சரிதானே? வீடு கொடுத்த சூரியனுமே சுக்கிரனோட சேர்ந்து உச்ச குருவோட சேர்ந்து ஒரே நேரத்துல குரு சுக்கிர தொடர்புகள் ஒரே நேரத்துல குரு சுக்கிர தொடர்புகளோட அட்டகாசமா நிற்கிறார் சூரியன். சரிதான்? அதாவது ஒரு கிரகம் எப்ப ஒரே நேரத்துல சனி செவ்வாயோட தாக்குதலை பெறுதோ கெட்டு குட்டிச்சுவரா போயிடும். எந்த ஒரு கிரகம் ஒரே நேரத்துல குரு சுக்கிர தொடர்புகளை பெறுதோ தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் வலுத்து செய்கின்ற வல்லமையை பெற்றுவிடும். சரிதானே? அதனால புதன் லக்னாதிபதி புதன் 3ஆம் இடத்துல நிற்கிறார். 3ஆம் இடத்துல நிற்கிறார் புதனுக்கு வீடு கொடுத்த சூரியன் அட்டகாசமா இருக்கிறார். நிச்சயமா இந்த ஜாதகருக்கு குரு திசை புதன் புத்தியில நிச்சயமா திருமணம் நடக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. குரு திசை புதன் புத்தியில நிச்சயமா திருமணம் நடக்கும், நல்ல குழந்தைகள் கிடைக்கும், குறிப்பா ஆண் குழந்தைகளும் கிடைக்கும், நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகம் இல்லற சுகம் நிச்சயமாக கிடைக்கும். சரிதானே? அப்ப முதலாவது கேள்விக்கு நாங்க விட சொல்லியாச்சு. 2வது கேள்வியை பார்க்கலாம். அவருடைய 2வது கேள்வி, தனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமான்னு கேட்டார். அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்டவர். சரி, அரசு வேலை கிடைக்கணும்னா என்னங்க விதி? அது எந்த ராசியாகணும்னாலும் இருக்கட்டும், எந்த லக்னமாகவும் இருக்கட்டும், சிம்மம் கெட்டு போக கூடாது, சிம்மாதிபதி கெட்டு போக கூடாது. சரிதானே? இந்த பர்டிகுலர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம வீட்டுல லக்னத்துக்கு 3வது வீட்டுல சிம்ம வீட்டுல தனித்த புதன் இருக்கிறார், லக்னாதிபதி இருக்கிறார். அவருக்கு தீய அதாவது பாவ கிரகங்களோட தீய கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ தொடர்போ இல்லை. அப்ப சிம்மம் வலுத்து இருக்குது. சிம்மாதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல உச்ச குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து அட்டகாசமா இருக்கிறாரு. நிச்சயமாக இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அதே நேரத்துல அரசாங்க வேலையை குறிக்கக்கூடிய இன்னொரு கிரகம் செவ்வாயுமே வலுத்து இருக்குது 11ஆம் இடத்துல. அதனால இவருக்கு முதல்ல திருமணம் நடக்கும். அப்படி அதை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு, அதாவது 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு குருதிசையில புதன் புத்தி துவங்குது. குருதிசை புதன் புத்தி துவங்கினோன்னு திருமணம் நடந்து அரசாங்க வேலையும் கிடைக்கும். சரிதானே? அதாவது ஒரு மனிதனுக்கு அவருடைய வாழ்க்கையில திருமணம் தடை தாமதம் ஏற்படணும்னு சொன்னா 3 விதிகள் தானுங்க. அதாவது ராசி லக்னத்துக்கு 7, 8, 2ஆம் இடங்களோடு பாவ கிரகங்கள் தொடர்பு விடுறது. அப்படி இல்லை என்றால் புத்திர காரகன் குரு பாதிக்கப்படுறது, அல்லது புத்திர ஸ்தானாதிபதியோ அல்லது புத்திர ஸ்தானத்திற்கோ பாவ கிரகங்களோட தொடர்பு ஏற்படுறது. அப்படி இல்லை என்றால் நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை இல்லற சுகத்தை கொடுக்கக்கூடிய களத்திரகாரகன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கணும். இந்த 3 விஷயங்கள் ஏதாவது ஒன்று அடிபட்டிருந்தா தான் தடை தாமதங்கள் ஏற்படும். சரிதான்? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை. அதே நேரத்துல சிம்மம் சிம்மாதிபதி கெட்டு போகாம நல்லபடியா இருக்கிறதுனால நிச்சயமாக அரசாங்க வேலையுமே கிடைக்கும். சரிதானே? ரெண்டுமே எப்ப கிடைக்கும்? குரு திசை புதன் புத்தியில கிடைக்கும். சரிதானே? இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.